கனகதாரா ஸ்தோத்திரம் என்பது உங்கள் வீட்டில் காலையும் மாலையும் நிச்சயமாக ஜபம் செய்யப்பட வேண்டும். கனகதாரா ஸ்தோத்திரம் யாருக்கு சொல்ல தெரியும்? காலை ஒரு முறை மாலை ஒரு முறை சொல்லிடுங்க. யாருக்கெல்லாம் சொல்ல தெரியாது? இன்னைக்கு எத்தனையோ வந்துருச்சு. லேப்டாப் இது செல்போன்ல உடனே என்ன பண்ணிடலாம், டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்னிங் ஒன் டைம், ஈவினிங் ஒன் டைம் போட்டுக்கிட்டே வாங்க. அந்த அதிர்வு உங்கள் வீட்டில் இருக்கும் வரை அன்னை மகாலட்சுமி உங்களோட இருப்பா. சரிங்களா? ஏன்னா பேசிக்காவே அன்னை மகாலட்சுமி தாய் என்ன சொல்ற, சுத்தமான இடம், வெளிச்சமான இடம், நல்ல நறுமணம் உள்ள இடம், நல்ல இசை உள்ள இடம், நல்ல வார்த்தைகள் உள்ள இடம், வலம்புரி சங்கு போஷிக்கப்படும் இடம், இது அனைத்தும் நான் விரும்பி இருக்கும் இடம் அந்த மாதிரி சொல்றாங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் உங்க சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிக்கணும். நீங்க இருக்கிற இடம் சுத்தமா இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும், தூய நறுமணம் உள்ளதாக இருக்க வேண்டும், காற்றோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும், அங்கே நல்ல வார்த்தைகள் வர வேண்டும், நல்ல ஒரு தூய வலம்புரி சங்குன்று உங்கள் பூஜையில் அனுதினமும் பூஜிக்கப்பட வேண்டும். லிஸ்ட் பெருசா இருக்கு, நான் சும்மா ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் இருந்தா நான் இருப்பேன், இது இல்லைன்னா நான் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. யாரையும் மெயின்டைன் பண்ணி கொண்டு செலுத்துறது எளிது, மகாலட்சுமியை மெயின்டைன் பண்ணவே முடியாது. சரிங்களா? ரொம்ப கஷ்டம். அவர் ரொம்ப நல்லவ. நல்லவங்களுக்கு அழகு இன்னும் யாருக்குமே தெரியாதா? நல்லவங்களுக்கு அழகு சொல்லாம போயிடுறது. சரிங்களா? கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான். ஏப்பா இங்க மாதிரி எனக்கு தேவையில்லாத சுச்சுவேஷன்லாம் இங்கே இருக்கு, இதெல்லாம் மாத்திக்கோ, மாத்தினேன்னா நான் கண்டினியூ பண்றேன், இல்லைன்னா போவேன். அந்த ஆர்குமெண்ட்ஸு சஜஷன் அதெல்லாம் அங்கே இருக்காது. பிடிச்சா அந்த அம்மா அங்கே இருப்பா, பிடிக்கலைன்னா போய்கிட்டே இருப்பா. கிட்டத்தட்ட அன்னை மகாலட்சுமியை ரொம்ப கஷ்டப்பட்டாதான் பிடிச்சு நிறுத்த முடியும். காம்ப்ரமைஸ் கிடையாது. காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா அங்க அம்மா உங்களோட இருக்க மாட்டா. அதனால மனசுல வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தினமும் மாலை 6 வெத்தலை 3 பாக்கு ஒரு காயின் வச்சு பூஜை பண்ணுங்கன்னு சொல்றேன். 3 நாள் செஞ்சாச்சு. 4ஆம் நாள் விருந்தாள் வந்து இறங்கிட்டாங்க, பூஜை கட்டு. அடுத்த செகண்ட் அம்மா வெளியே போயிடும். இந்த காம்ப்ரமைஸ் மார்வாடி கிட்ட கிடையாது. சரிங்களா? இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். குபேர முத்திரை தெரியும் தான், எல்லாருக்கும் குபேர முத்திரை தெரியும். உங்களால் எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் உங்களால் எவ்வளவு நேரம் உங்கள் கைகளில் குபேர முத்திரையோடு இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் இருக்கணும். அதுவும் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பினான்ஸ் ரேட் ஏறும். சரிங்களா? குபேர முத்திரைங்கிறது ஒண்ணும் இல்லை. மாரிசெட்டியாக்கெல்லாம் நல்லா, அவங்கள பெரிய ஆளுங்க, மாரிசெட்டியாக்கெல்லாம் நல்லாவே தெரியும். ஒண்ணும் இல்லை. ஜோதிடத்துல பொதுவாக ஒரு ரிசல்ட், குரு சுக்கிரன் சனி சேர்ந்திருந்தா என்னைக்கு இருந்தாலும் அவங்க வெல்தியா இருப்பாங்க. குருவோடு சுக்கிரனும் சனியும் தொடர்பில் வரணும். வந்தா ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அந்த பர்டிகுலர் பர்சன் வெல்தியா வந்துருவார், கேரண்டி. பேசிக்கலி அந்த ஜாதகம் ஒரு வெல்தியான ஃபேமிலியில பிறந்த ஜாதகம். அப்படிலாம் இல்லை சார், அவங்க ரொம்ப பூவர் ஃபேமிலி, அந்த பர்டிகுலர் ஜாதகம் ஜெயிச்சிரும். எல்லாருக்கும் குரு சுக்கிரன் சனி தொடர்பு கிடைக்குமா ஜாதகத்துல? அது அவங்க பூர்வ ஜென்ம கர்மாவை பொறுத்து இருக்கு. அப்போ ஜாதகத்துல குரு சுக்கிரன் சனி தொடர்பு இல்லை என்றாலும் நாம குரு சுக்கிர சனி தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ குரு விரலையும் சனி விரலையும் சுக்கிர விரலையும் ஒன்று சேர்த்துக் கொள்ள வேண்டும். தட்ஸ் ஆல். அதான் குபேர புத்திரன். சுக்கிர விரல் எது? இதுல சுக்கிர விரல் எது? பெருவிரல். குரு விரல் எது? ஆள்காட்டி விரல் சுட்டும் விரல். சனி விரல் எது? நடுவிரல். இந்த 3 விரலையும் ஒன்று சேர்த்திக்கங்க, அவ்வளவுதான். இந்த 2 விரல் அது தேவையில்லை, அதை மடிச்சு உள்ளங்கையில வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது என்னது? குபேர முத்திரை. ஆமாம், பெங்களூரிலே ஒரு சாதாரண கண்டக்டராக இருந்த சிவாஜி ராவை நமக்கு தெரியாது. இன்று பல கோடிகளுக்கு அதிபதியாக இருந்து சூப்பர் ஸ்டார், உலகம் முழுக்க தெரிந்த ஒரு பெரிய மனிதர் ஒருவன் இருக்கிறார் என்றால் அவர் யாரு? ரஜினிகாந்த். அவர் கையில கிட்டத்தட்ட
ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் குபேரமுத்திரை இருக்கும். அவரை ஜெயிச்சதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஒரு பேட்டிலேயே அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, எந்த மீட்டிங் எங்கே வந்து உட்காந்தாலும் எப்போ பார்த்தாலும் கையில் இது மாதிரி ஏதோ ஒன்று சிப்பி வச்சுருக்கீங்களே, இது என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் சிரிச்சாரு. அது ஒன்றும் இல்லைங்க. இல்லை இல்லை, அது என்னமோ இருக்குது, அதை சொல்லுங்க. அவர் சொன்ன விளக்கம், என் குருநாதர் எனக்கு சொல்லித்தந்த இந்த குபேர முத்திரையை நான் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் என் கைகளிலே வைத்து கொண்டே இருக்கிறேன். செல்வ வளத்தில் நான் சிறந்து வழங்குவதற்கு இதுவும் ஒரு காரணம் என்று நான் நினைக்கிறேன் என சொல்லி அவர் சந்தேகப்பட்டார். அதுதான் உண்மை. சரிங்களா? இன்னைக்கு எத்தனையோ கோடிகளுக்கு ஏன்னா பெங்களூர்ல கண்டக்டர் சிவாஜி ராவ் யாருக்கு தெரியும்? அவர் தான் சொல்றாரு, நான் பெங்களூர்ல கண்டக்டரா இருந்தேன், என் பேர் சிவாஜி ராவ்னு அவர் தான் சொல்றாரு. நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது யாரு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சாதாரண ஒரு கண்டக்டர், டெய்லி 200 ரூபாய் சம்பளத்துக்கு போய்கிட்டு இருந்த ஒரு சிவாஜி ராவ்ங்கிற கண்டக்டர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை எப்படி மாறினாரு? குபேரமுத்திரன். உங்கள் கைகளிலே குபேரமுத்திரை வைங்க, நல்லா இருக்கும். ஒரு 2 செய்தி சொல்லி முடிக்கிறேன். வளர்பிறை திருதியை திதி, 3ஆம் திதி, ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை திருதியை திதி ஒன்று வரும். அந்த திதி வரும் நாளில் லட்சுமி நாராயணன் ஆலயத்துக்கு போங்க. தாமரை மலர், துளசி கொண்டு போய் கொடுத்து அந்த கருவறையை 27 முறை வலம் வர வேண்டும். உங்கள் 2 கைகளிலும் குபேரமுத்திரை வைத்துக் கொண்டு 27 முறை வலம் வந்த பிறகு உள்ளே போய் அந்த தெய்வத்துக்கு ஒரு பூஜை அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ஒரு 12 மாதங்கள் போங்க. ஒரே திருதியை போயிட்டு வந்து எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா அது யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களது 30 வருஷத்து 40 வருஷத்து 50 வருஷத்து கருமாவை ஒரே ஒரு நாள் ஒரு பூஜை செய்து மாற்றணும்னு சொன்னா அது மகாலட்சுமியாலே முடியாது, என்னால சுத்தமா முடியாது. அப்படிங்கும்போது மினிமம் 1 இயர், ஒரு வருஷம், மாதத்தினுடைய அமாவாசை முடிந்த 3ஆம் நாள் வளர்பிறை திருதியை நடப்பில் இருக்கணும். அன்னை மகாலட்சுமி ஆலயத்துக்கு போய் என்ன செய்றீங்க? அங்க பூஜை செய்யணும். 2 கைகளிலும் குபேரமுத்திரை வச்சுக்கோங்க. 27 முறை கருவறையை வலம் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. அருமையான ஒரு விசேஷமான ஒரு பலன் உங்களுக்கு உறுதியாக தெரியும்.